अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு கீதையில சொல்றார். நம்ம பார்த்தோம் எப்படி சூரிய கிரகண காலத்துல எல்லாருமா செமந்த பஞ்சகம் அப்படிங்கிற இடத்துல சந்தித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட அஷ்ட மகிஷிகளும் தங்களை பகவான் எப்படி கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு கேட்ட உடனே திரௌபதி எல்லாம் கேட்ட உடனே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவர்கள் என்ன சொல்றார்கள்னா, எங்களுக்கு பெரிய சாம்ராஜ்யமோ இந்திர பதவியோ இல்ல அனிமா மகிமா அப்படிங்கிற அஷ்ட சித்திகளோ இல்ல ஏன் மோட்சத்தையோ கூட நாங்க விரும்புறதே இல்லை. எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணரோட அந்த பாத ரேணு இருக்கு இல்லையா, அததான் எப்பவும் நாங்க எங்க தலையில தரிச்சுக்க விரும்புறோம் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். இதையெல்லாம் கேட்ட உடனே அவர்களோட இந்த பிரேம பந்தத்தை நினைச்சு அங்க இருந்த மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ஒரே கண்ணெல்லாம் கலங்கி போறதா அவளுக்கு இதெல்லாம் கேட்டுட்டோம். அப்போ ராமகிருஷ்ணர்களை பார்க்கலாம் அப்படின்னு அங்க நிறைய முனிவர்கள் எல்லாம் வராலாம். யாரெல்லாம் வரா அப்படின்னு பார்த்தோம்னா, வைபாயனோ நாரதश्च च्यवनो देवलोसितः विश्वामित्र शतानन्दः भरद्वाजोऽथ गौतमः रामस्य शिष्यो भगवान् वसिष्ठो गालवो भृगुः पुलस्त्यः कश्यपोत्रिश्च मार्कण्डेयो बृहस्पतिः द्वितस्त्रितश्चैकतश्च ब्रह्मपुत्रास्तथाङ्गिराः अगस्त्यो याज्ञवल्क्यश्च वामदेवादयो परे. வைபாயனஹ அவர் வரார், வியாசரே வரார், நாரதஹ, च्यवनः, தேவலஹ, அசிதர், அப்புறம் விஸ்வாமித்ரர், சதானந்தர், பரத்வாஜர், கௌதமர், ராமர், பரசுராமர் தன்னோட சிஷ்யர்களோட வராராம், வசிஷ்டர், பிருகு, புலஸ்தியர், கஷ்யப்பர், அத்ரி, மார்க்கண்டேயா, ப்ரஹஸ்பதி, அப்புறம் பிரம்மபுத்திராக சனகாதிகள் எல்லாரும், அப்புறம் அங்கிரசு, அகஸ்தியர், யாக்ஞவல்கியர், இப்படின்னு நிறைய முனிவர்கள் எல்லாம் அங்க கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்க்கலாம் அப்படின்னு வரார்களாம். இவர்கள் எல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிற அந்த ராஜாக்கள், பாண்டவர்கள், பலராமர், ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாரும் சட்டுன்னு எழுந்து உடனே நமஸ்காரம் பண்றாளாம். அவர்களுக்கு ஆசனம் கொடுக்கிறா, பாத்தியம், அர்க்கியம், புஷ்பம், தூபம், சந்தனம் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்றாளாம். பண்ணி பூஜை எல்லாம் செய்யறார். அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், ஸ்ரீ பகவானுவாச்ச அஹோ வயம் ஜன்ம பிருதோ லப்தம் காட்ஸ்னேன தத்பலம் தேவானாமபி துஷ்பிராபம் யத்யோகேஸ்வர தர்சனம். அஹோ வயம் ஜென்மபிருத்தோ தத்பலம் லப்தம் கார்ஸ்னேன லப்தம் அப்படிங்கிறார். நாங்க இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு, இந்த பூமியில இப்ப நாங்கள் இருக்கிறதுக்கு அதோட பலமானது எங்களுக்கு பூர்ணமாக இப்பொழுதுதான் கிடைத்தது. ஏன் அப்படின்னா தேவானாமபி துஷ்பிராபம், தேவர்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கு அரியதா இருக்கிற உங்களுடைய தர்சனமானது எங்களுக்கு கிடைத்ததே அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா சாதுக்கள், நல்லவர்கள், மகான்கள் அப்படியோட தரிசனம் எல்லாம் அவர்களோட தரிசனத்தினாலும் அவர்களோட நம்ம நெருங்கி பழகிறதுனாலையும் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதத்துல நிறைய இடத்துல சொல்றார். இப்போ இங்கேயும் சொல்றார், நஹ்யம்மயானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாஹ தே புனந்த்யுரு காலேன தர்ஷனாதேவ சாதவஹா. இப்போ அம்மையானி தீர்த்தானி, ஜலம் நிறைஞ்சு இருக்கிற தீர்த்த ஸ்தானங்களோ இல்லாட்டி மண்ணுனாலையும் சிலைகள் நிறைய கல்லுனாலையும் செய்யப்பட்ட மூர்த்திகள், தேவதா மூர்த்திகள் எல்லாம் நம்ம போய் தரிசனம் எல்லாம் பண்ண போறோமே, அதனாலையும் கிடைக்கிற புண்ணியம் நிச்சயமா கிடைக்கத்தான் போறது. ஆனா அதை விட அதே புனந்தி ஒரு காலம், ரொம்ப காலத்துல அதெல்லாம் கிடைக்கும். ஆனா
தர்ஷனாதேவ சாதவஹா, சாதுக்களுடைய தர்சனத்தினாலேயே நம்ம புண்ணியம் நமக்கு உடனே வந்து சேர்றது அப்படின்னு சொல்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே. இது நம்ம பார்த்திருக்கோம். எப்படி நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால் பஜகோவிந்தத்திலையும் சொல்றார், சத் சங்கதி அப்படின்னு ஒண்ணு கிடைச்சதுன்னா, நல்லவர்களுடைய இணக்கம், அவர்களுடைய சேர்க்கை நமக்கு கிடைச்சதுன்னா, சத் சங்கத்தினால நிஸ்ஸங்கத்துவம் வருது, நிஸ்ஸங்கத்தினால நிர்மோகத்துவம், அதனால நிശ്ചல தத்துவம். அது எங்க கொண்டு போய் விடுறது அப்படின்னா, ஜீவன் முக்தி, மோட்சத்துக்கே நமக்கு ஒரு வழியை கிடைக்க வைக்கிறது தான் இந்த சத் சங்கத்திங்கிறது அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஏன்னா சாது ஜனங்களோட சந்திப்புனால நம்ம பரிசுத்தமாறோம். ஏன்னா அவளை பார்த்து அவர்களுடைய நல்ல குணங்களை எல்லாம் நம்ம உடனே கத்துக்க முடியறதே. அதனால அப்படிங்கறதுனால பகவான் இதை ரொம்ப அழகா சொல்றார். என்னத்தினாலங்கிறது இன்னும் விளக்கமா சொல்றார். நாக்னிர்ன சூரியோ நச்சதம் சந்திர தாரகாஹம் ந பூர்ஜலம் கம் ஸ்வசனோத வாங்மனஹா உபாசிதா பேத கிருதோ ஹரந்தியகம் விபஷ்சிதோ கிரந்தி முகூர்த்த சேவையா. இப்போ பேத புத்தி வருது, நமக்களோட நிறைய கஷ்டங்கள் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அகம் மம, இது நான், இது நான் சொல்றதுனாலே மம, என்னுடையது அப்படிங்கறதுனாலயும் தான் நமக்கு ராகத்வேஷமே வருது. எனக்கு இது பிடிக்கும், இல்ல துவேஷம், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. இதுதான் பாபத்திற்கு காரணமாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த அஜ்ஞானத்தை யார் போக்குவார்கள் அப்படின்னா, சந்திரனால முடியுமா? நட்சத்திரங்கள், அக்னி, சூரியன், பூமி, ஜலம், ஆகாசம், வாயு, வாக், மனசு, இது எதனாலையும் அதெல்லாம் போகிறதே இல்ல. விபஷ்சிதாக முகூர்த்த சேவையா கனந்தி, ஒரு முகூர்த்தம் சேவிச்சானா இந்த அஜ்ஞானத்தை இந்த மகாந்தர்கள் சாதுக்கள் எல்லாம் போக்கடிக்கிறார்கள். அதனாலதான் சாதுக்களோட சங்கமமானது, சாது சங்கதியானது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றார். எஸ்யாத்ம புத்தி குணபேத்ரு தாதுகே ஸ்வதீ கலத்ராதிஷு பௌமைத்யதீஹி யத்தீர்த்த புத்தி சலிலேன கர்ஹிசித் ஜனேஷ்வபிக்ஞேஷு ச ச ஏவ கோகரஹா அப்படின்னு சொல்றார். எஸ்ய த்ரி தாதுகே, மனிதனுக்கு பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம், அது 3 தான் இருக்கு. அந்த தாத்துக்களா இந்த உடம்பு முழுக்க அதுதான் இருக்கு. குணப்பேனா இந்த பிணத்திற்கு ஒப்பான சரீரம், மலமூத்திரம் இருக்கிற இந்த சரீரமானது, இந்த உடம்பானது ஆத்ம புத்திகி, இது நான் அப்படின்னு எப்ப உண்டாகிறதோ, நான் அப்படிங்கிற எண்ணம். கலத்ராதிஷு, என் மனைவி, என் குழந்தைகள் அப்படி இருக்கிற ஸ்வதீஹி, அப்புறம் தன்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற புத்தி உண்டாகும் போது பௌமே யஜ்யதி, சிலை எல்லாம் பார்த்துட்டு இது தேவதா, இது என்னுடைய தேவதா அப்படிங்கிற புத்தி உண்டாகிறதோ, சலிலே எத்தீர்த்த புத்திகி, தண்ணீர்ல தீர்த்தம் அப்படிங்கிற புத்தி உண்டாகிறதோ, சக ஏவ கோகரஹா, அவன் யார் அப்படின்னா அவன் ஒரு கோவேறு கழுதை அப்படின்னு திட்டுறார். ஏன்னா அபிக்ஞேஷு ஜனேஷு கர்ஹிச்சித், விவேகம் உள்ள ஜனங்களுக்கு இது போல எண்ணங்கள் உண்டாகுவதே இல்லை. ஏன்னா அவனுக்கு எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற வஸ்துவை பத்தி புரிதல் இருக்கு. ஸ்ரீ சுகர் சொல்றார், இப்படி சர்வஜானா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணரோட இந்த வார்த்தைகளை கேட்டு அங்க வந்திருந்த முனிவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலையா. அவர்கள் ஒன்னும் சொல்லாம கொஞ்ச நாளை மௌனமா இருந்தார்களாம். பகவான் சொல்றது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவர் தனக்காக சொல்லல, லோக சங்கிரகத்திற்காக. ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் எப்படி சிரேஷ்டரா இருக்கிறவர்கள் என்ன செய்யறார்கள் அப்படின்னு பார்த்து அதை உதாரணமா எடுத்துக்கிறாரோ, அதனால பகவான் அதை புரிந்து கொண்டு அவர் செய்து காமிக்கிறார். அவர் எப்படி மனிதர்கள் இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லி காமிக்கிறார்னு இந்த வந்திருந்த முனிவர்களுக்கு புரியுது. அப்போ அவர்கள் சொல்றார், வேதங்களால கூட அறிய முடியாத பகவான் விளையாட்டா மனுஷிய சேஷ்டையினால தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த முனிவர்கள் சொல்றார். எப்படி இந்த மண்ணானது பானையாகவோ இல்ல அகலாகவோ மடக்காகவோ அப்படி நிறைய நாமரூபங்களோட இருக்கு. ஆனா நான் அதோட எல்லாமே அதுக்கு காரணமா இருக்கிறதானது மண்ணுதான். அது போல நீங்களே பகவானே காரணமாக இருந்து கொண்டு இந்த லோகத்தை பல விதத்திலையும் சிருஷ்டியும் பண்றார், ரட்சிக்கவும் ரட்சிக்கிறார், சம்ஹாரமும் செய்யறார். அதனால ஆனாலும் இதெல்லாம் செஞ்சாலும் அதோட அவர் சம்பந்தப்படுவதே இல்லை. அதாபி காலே ஸ்வஜனாபிகுப்தயே விபர்ஷி சத்வம் கல நிகிரஹாய ச ஸ்வலீலயா வேத பதம் சனாதனம் வர்ணாஸ்ரமாத்மா புருஷः பரோ பவான் பரஹ புருஷः, நீங்கள் எப்படிப்பட்டவர்? புருஷோத்தமன். அதாபி, அப்படி இருந்தாலும் கல நிகிரஹாய, இந்த துஷ்டர்கள் எல்லாம் இருக்கார்களே அவர்களை தண்டிப்பதற்காகவும் அவர்கள் இல்லாமல்
செய்வதற்காகவும் ஸ்வஜனாபி குப்தையே தன்னுடைய பக்தர்களாய் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்காகவும் காலே அந்தந்த காலத்துல சத்வஸ்வரூபமாக இருந்து கொண்டு இந்த ஒரு சரீரத்தையும் தாங்கிண்டு வர்ணாசிரமாத்மா ஸ்வலீலையா பகவானே நினைச்சுக்கிறார். நினைச்சுண்டு சனாதனம் வேத பதம் ச பிபர்ஷி சனாதனமா இருக்கிற இந்த வேத மார்க்கத்தை பகவானானவர் தரிக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாயா குண்டமேதசே ஸ்வயோக மாயா சன்ன மகிம்னே பரமாத்மனே. ஹே பகவதே, ஐஸ்வர்யம் முதலான 6 குணங்கள் உடையவரே, தடையில்லாத ஞானம் உள்ளவரே, அந்தர்யாமியாக நீங்களே இருப்பவரே, தன்னோட யோகமாய சக்தியினால மறைக்கப்பட்ட மகிமை உடையவரே, உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்ப பார்த்தோம்னா கங்கையோட உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா பகவானோட திருவடி தான். அந்த திருவடிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து விட்டோம். உங்கள் பக்தர்களான எங்களை நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காக இந்த எல்லா முனிவர்களும் வரா. இப்படி சொல்லிட்டு அந்த முனிவர்கள் எல்லாம் அங்கிருந்து பகவானை பார்த்த சந்தோஷத்திலையும் அதனால தங்களுடைய ஆசிரமத்துக்கு கிளம்பிறார்கள். வசுதேவர் எல்லாம் அந்த முனிவர்கள் எல்லாம் திரும்பி போறாளேன்னு பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு அவர்களோட காலை பிடிச்சுட்டு கேக்குறாராம். வசுதேவ உவாச்ச நமோவ சர்வ தேவேபியः ரிஷய ஸ்ரோதுமர்ஹத கர்மணா கர்ம நிர்ஹாரஹா யதா ஸ்யான்னஸ்ததுச்யதாம். அவர் கேட்கிறார், நமஹா உங்களுக்கு எல்லாம் சர்வதேவேபியா ரிஷயா உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நமஸ்காரம். நான் ஒண்ணு கேட்கிறேன், அதை தயவு கூர்ந்து எனக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்மனா கர்ம நிர்ஹாரஹா எந்த கர்மாவினால எந்த கர்மா செஞ்சா கர்மாவானது நாசமாகுமோ அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் அந்த கர்மாவை அப்படின்னு எனக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு வசுதேவர் கேட்டுக்கிறார். இதை கேட்டு நாரதர் சொல்றார், வசுதேவர் யாரு அப்படின்னா அவருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே குழந்தையா இருக்கார். ஆனா வசுதேவர் இன்னும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தன்னோட குழந்தை அப்படின்னே எண்ணிக்கிறார். அதனாலதான் அவர் நம்ம கிட்ட வந்து ஸ்ரேயஸுக்கு வழி கேட்கிறார் அப்படின்னா அதுல ஒண்ணும் ஆச்சரியமே இல்லை. எப்படி கங்கை நதி கரையில வசிக்கிற ஒருவன் அவனுக்கு அந்த பெருமை அவ்வளவு தெரியாதான், உணராம இந்த உலகத்திலேயே வேற எங்க போலான்னு யோசிப்பானாம். அப்படி இந்த உலகத்துல மனிதர்களுக்கூட சமீபத்துல இருக்கிறதுக்கு மரியாதையே கிடைக்கிறது இல்ல. ஈஸியா எது கிடைக்கிறதோ அதுக்கு மரியாதை, அதுக்கு உகந்த மரியாதை அதற்கு கிடைப்பதில்லை. அப்ப மற்ற ராஜாக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது வசுதேவரை பார்த்து அந்த முனிவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், கர்மணா கர்ம நிர்ஹார ஏஷ சாது நிரூபிதः யத் ஸ்ரத்தையா யஜேத் விஷ்ணும் சர்வயஜ்ஞேஸ்வரம் மகைஹி. அப்போ ஏஷः கர்மணா கர்ம நிர்ஹாரஹா சாது நிரூபிதः. சோ கர்மாவினால கர்மாவின் மூல நாசம் உண்டாவதற்கு எது உபாயம் அப்படின்னா ஸ்ரத்தையோட யஜேத் யாகங்களால் பகவான் விஷ்ணுவை நீங்க திருப்திப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் யாரு? சர்வ யஜ்ஞேஸ்வரஹா யாகங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற அவரை நீங்கள் திருப்திப்படுத்தினா அதுவே கர்மா பண்ணினாலும் கர்மாவினோட மூலத்தையே நாசம் பண்ணறதுக்கு உகந்ததா அதுவே அமையும் அப்படின்னு இந்த முனிவர்கள் எல்லாம் வசுதேவருக்கு சொல்றார். அதனால கர்மநாசத்திற்கு எது சுலபமான வழி அப்படின்னா மனசாந்திக்கும் அதுவே காரணமாக இருப்பது அதுதான். கிரகஸ்தனாக இருப்பவன் தர்மமாக தன்னால சம்பாதிக்கப்பட்ட தனத்தை கொண்டு ரொம்ப ஸ்ரத்தையோட புருஷோத்தமனை பூஜை செய்யறதுதான் என்னைக்குமே க்ஷேமத்தை கொடுக்கிற வழி அப்படின்னு ஒரு வழிய சொல்லி கொடுத்துட்டு போறான். வித்தைஷணாம் யஜ்ஞதானைஹி கிருஹைர்தார சுதைஷணாம் ஆத்மலோகைஷணாம் தேவ காலேன விஸ்ருஜேத் புதஹ கிராமே தியக்தைஷணா சர்வே யயுர்தீராஸ்தபோவனம். எல்லாருக்கும் இந்த ஏஷனா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிடிப்பு, ஒரு ஆசை இருக்கும். புதஹா ஆனா விவேகியானவன், அவன் விவேகி. புதஹா புத்திமான ஆனவன், நித்திய வஸ்து விவேகம் உள்ளவன். எது நித்தியம், எது அழியிற பொருள், எது அழியாத பொருள் அப்படின்னு பிரிச்சு அறியிற தன்மை அவனுக்கு இருக்கு. அவன் யஜ்ஞத்தினாலேயோ தானங்கள் செய்யறதுனாலயோ வித்தம் தனக்கு இருக்கிற தனத்து மேலேயோ கிரகம் தனக்கு இருக்கிற வீடு மேலேயோ தாரா தன்னோட மனைவி மக்கள் மேலேயோ எந்த பற்றும் வச்சுக்காம இதையும் தவிர ஆத்ம லோகேஷனம் ஸ்வர்க்கம் வேணும் அந்த மாதிரி உள்ள லோகத்துல கூட இருக்கிற ஆசையை அவன் விட வேண்டும். விட்டுட்டு தீரனா இருக்கணும். விவேகிகள் எப்படி இருப்பார்கள்? சர்வே கிராமே தியக்த ஐஷனாக எல்லா கிரகஸ்தாசிரமத்தையும் விட்டுட்டு
கிரகஸ்தாசிரமத்துல உள்ள எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு தபோவனம் எயுகு, அதனாலதான் ஒரு காலத்துல எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர்கள் போக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு த்விஜன் அப்படின்னு இருந்தான்னா அவனுக்கு 3 கடன்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னெல்லாம் கடன் பார்த்தோம்னா, தேவரோட கடன், ரிஷி கடன், பித்ரு ரிணம் அப்படின்னு 3 ரிணங்கள்னு சொல்றோம் இல்லையா? இந்த தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பித்ருக்களுக்கு நம்ம பட்ட கடன். இப்ப தேவ கடனை எப்படி அழிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யாகங்கள் எல்லாம் செஞ்சாதான் அதை அடைக்க முடியும். ரிஷிகளுக்கு வேதாத்தியனம் எல்லாம் செய்யணும். பித்ரு ரிணம் அப்படின்னு பார்த்தோம்னா தர்ப்பணத்தை எல்லாம் செய்யணும். இதை செய்யாம கடன்களை எல்லாம் தீர்க்காமல் கிரகத்தை விடுகிறேன் அப்படின்னா அவன் பாவியானவன் தான் ஆவான். அதனால ஹே வசுதேவரே, நீங்கள் எல்லா கடன்களையும் இப்பொழுது தீர்த்து விட்டீர். அதனால வசுதேவ பவான் நூனம் பக்தியா பரமயா ஹரிம் ஜகதாம் ஈஸ்வரம் பிரார்ச்சகா தயத்வாம் புத்திரதாம் கதஹா. நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உங்களால் நிச்சயமாக இந்த எல்லா கடன்களும் அடைக்கப்பட்டது. ஏன்னா பிரார்ச்சகா, நீங்கள் நிறைய பூஜைகள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள். அதனாலதான் வாம், உங்கள் 2 பேருக்கும் இந்த ஜெகத்தோட ஈஸ்வரனே புத்திரதாம் கதஹா, பிள்ளையாக வந்து பிறந்திருக்கிறார். இதை கேட்ட அந்த வசுதேவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அந்த ரிஷிகளை எல்லாம் நமஸ்காரம் பண்ணி யாகம் செய்யணும் அப்படின்னு செய்யறதுக்காக ரித்விக்குகளை எல்லாம் வரிக்கிறார். இப்படி அந்த இடத்துல தர்மிஷ்டரான வசுதேவருக்கு யாகங்களை நடத்தி வைக்கிறதுக்கு அந்த ரிஷிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். மற்ற ராஜாக்களும் அவர்களோட மகிழ்ச்சிகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த தீட்சை நடக்க போற அந்த யாகசாலைக்கு வந்து வரார்கள் எல்லாரும். தம் அபியசிஞ்சன் விதிவத் அக்தம் அபியக்தம் ருத்விஜஹா பத்னிபிரஷ்டாதசபிஹி சோமராஜமிவோடுபிஹி. அக்தம், அவருக்கு கண்ணுல மையெல்லாம் தீட்டி, அபியக்தம் உடம்பெல்லாம் வெண்ணெய் தடவி. இப்பயும் யாகம் செய்யறவாள்லாம் அப்படிதானே இல்லையா? அப்ப மை தீட்டி உடம்பெல்லாம் வெண்ணெய் தடவி, உடுபிகி சோமராஜிவ, நட்சத்திரங்களோட இருக்கிற சந்திரனை போல, அஷ்டாதசபிகி பத்னிபிகி 18 மனைவிகளோடையும் அந்த வசுதேவரை ரித்விஜகா விதிவத்து அபியசிஞ்சன், அந்த ரித்விகள் எல்லாம் என்ன பண்ணினாலும் விதிப்படி அபிஷேகம் எல்லாம் செய்து வைத்தார்கள். அப்போ தீட்சிதரான அந்த வசுதேவர் மான்தோல் உடுத்தியவராக விதிப்படி அந்த யாகங்களோட வரிசையெல்லாம் கிரமமா செஞ்சதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லோருக்கும் பூரி தட்சிணா, நிறைய தட்சிணைகளை எல்லாம் அந்த ரித்விகளுக்கெல்லாம் கொடுக்கிறார். அப்புறம் எல்லோருமா அந்த பரசுராம தீர்த்தத்துல அபவிருத்த ஸ்நானம் செய்யறார்கள். திருதராஷ்டிரோனுஜப் பார்த்தா பீஷ்மோ துரோண பிரதாயமௌ நாரதோ பகவான் வியாசஹா சுஹ்ருத் சம்பந்தி பாந்தவாஹ பந்தூன் பரிஷ்வஜ்ய யதூன் சௌஹ்ருதா க்ளின்ன சேதசஹா யயுர்விரஹ கிருச்ரேன ஸ்வதேசாம்ஸ்சாபரே ஜனாஹ. இப்படி அவபிருத்த ஸ்நானமான உடனே எல்லோரும் திருதராஷ்டிரஹா, அவருடைய அனுஜனா இருக்கிற விதுரர், அப்புறம் பார்த்தர், பீஷ்மர், துரோணர், அந்த துரோணர், அவர் பிருதா, அவர்கள் எல்லோருமா சேர்ந்து திரும்பி நாரதர், பகவான் வியாசகா, எல்லாரும் சம்பந்திகள், சுகிருத்துகள் எல்லாரும் திரும்பி கிளம்பி போறார்களாம். எல்லாருக்கும் இப்ப கிருஷ்ண பகவானை விட்டு பிரியறதுல மனசே இல்லையா, அதனால விட்டு பிரியற துக்கத்தோட சேர்ந்து எல்லோரும் கிளம்புகிறார்கள். இப்போ நந்தகோபுரம் மற்ற கோபாலர்கள் எல்லாம் அங்க இருக்கா இல்லையா, அவளெல்லாம் வசுதேவரும் ரொம்ப பூஜிக்கிறார். நந்தகோபர் செஞ்சிருக்கிற உதவியை நினைச்சு வசுதேவருக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அதனால அழற. அப்ப நந்தகோபுரம், நான் சரி இங்க கொஞ்ச நாள் இருக்கேன்னு, இன்னைக்கு கிளம்புறேன் நாளைக்கு கிளம்புறேன்னு இப்படியே அங்க 3 மாசம் தங்குறாராம். 3 மாசம் அங்கேயே இருந்ததுக்கு அப்புறம் நந்தரும் கோபியர்கள் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட உள்ள பிரியத்தினால கிளம்ப முடியாம அங்கிருந்து கிளம்புகிறார்கள். கிருஷ்ணிகளும் திரும்பி துவாரகைக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி 84வது அத்தியாயம் முடியுது. 85வது அத்தியாயத்துல வசுதேவர் தன் மகன்களான பலராமனையும் கிருஷ்ணனிடத்திலையும் பேசுறாராம். எப்படி காரணத்துல எல்லாம் காரியம் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். எப்படி தங்கம்ங்கிற காரணத்துல இந்த காரியமான நமக்கு வெளியில தெரியறது என்னன்னா வளையலோ, அதுல மூக்குத்தியோ, ஒட்டியானம் அதெல்லாம் தெரியுது. பட் காரணத்துலதான் இந்த காரியங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. அதுபோல் பரமேஸ்வரர்களான உங்களுடைய சக்தியால தான் இந்த பிராணன் முதலியவைகளுக்கு சக்தி இருக்கிறது. இந்த கண்ணானது பார்க்கிறது, காது கேட்கிறது அப்படின்னு அந்த கோலகங்கள்னால நடக்கிறதான இல்ல. ஏன்னா அந்த இந்திரியங்களுக்கு சக்தி கொடுக்கிற அதிஷ்டான தேவதைகள் இருக்கிறது. இல்லாட்டி ஒரு பிரேதத்துக்கு கூட தான் கண்ணும் இருக்கு, மூக்கும் இருக்கு, காதும் இருக்கு, கையும் இருக்கு, ஆனாலும் அசைக்க முடியறதா, பார்க்க முடியறதான இல்ல. ஏன்னா அங்கிருந்து ஒருத்தர் கிளம்பி போயிட்டார். பிரேத்தம் அப்படின்னாவ பிரகர்ஷேன இதஹா, ஒருவர் கிளம்பி விட்டார் அப்படின்னு.
அதெல்லாம் வெறும் கோலக்கங்களா இருக்கு. இந்திரியங்களா இருக்கும் போதுதான் அதோடைய அதிஷ்டான தேவதைகள் இருக்கு. அப்படி அந்த அதிஷ்டான தேவதைகளுக்கு நீங்கள் தான் அதிஷ்டான சக்தியாகவே இருப்பது நீங்கள் தான் அப்படின்னு இவர் வசுதேவர் சொல்றார். நஸ்வரேஷ்விஹ பாவேஷு ததசி த்வமனஸ்வரம் யதா திரவிய விகாரேஷு திரவிய மாத்திரம் நிரூபிதம். எப்படி தங்கத்தால் செய்யப்பட்ட குண்டலம் அப்படி மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அழிந்தாலும் தங்கம் மட்டும் அழியாமல் இருக்கிறதோ அது போல இந்த உலகத்துல அழிந்து போகும் சுவாவம் உள்ள பதார்த்தங்கள்ல நீங்கள் அழியாதவராக பரமார்த்த பூதமாக நீங்களே இருக்கிறீர்கள். எதிர்ச்சயாந்திரதாம் பிராபிய சுகல்பாமிஹ துர்லபாம் ஸ்வார்த்தே பிரமத்தஸ்ய வயோகதம் த்வன்மாயேஸ்வர. துர்லபம் கிடைக்க அரிதான இந்த மனித பிறவியை, ஏன்னா எவ்வளவோ பிறவி இருந்திருக்கலாம், ஆனாலும் நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறதுனா எவ்வளவு துர்லபம், எவ்வளவு கிடைக்கிறதுக்கு அரியதா இந்த மனித பிறவிய ஏ ஈஸ்வரா, ஏ யோகேஸ்வரா, துவன்மாயையா ஸ்வார்த்தே பிரமத்தஸ்ய வயஹாகதம். நம்ம வயதானது எப்படி போய்கிறது அப்படின்னா பகவானோட மாயையினால நான் எனது அப்படிங்கிற சுவார்த்தத்தினாலேயே சிக்கி நம்ம அதிலேயே சிக்கிந்து போயிட்டு மோசமடைந்து இந்த வயதுமானது வீணாகி போகிறதே. ஸ்னேக பாசம், பாசம்ங்கிறதே ஒரு கயறு தான். அப்படி இந்த ஸ்னேக பாசத்துல கெட்டி வச்சிருக்கார் பகவான் நம்மள எல்லாம் இந்த உலகத்துல. நீங்கள் எங்களுக்கு முன்பு இவாளுக்கு முதல்ல எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரசவ அறையில சொல்லியிருக்காரு இல்லையா, ஜென்மா இல்லாத நான் எதற்காக இங்க வந்து உங்களிடம் பிறக்கிறேன் அப்படின்னா தர்மங்களை காப்பதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய ஐஸ்வர்ய ரூபமான மாயா சக்தியை யார்தான் தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அதுவும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே முடியும். பகவான் தன்னோட அப்பா சொன்னதை கேட்டு வினயத்தோட சிரிச்சுண்டு மதுரமான வார்த்தைகள்ல சொல்றார், நீங்க சொல்றது ரொம்ப சரி. எப்படி மண்ணால் செய்யப்பட்ட விதவிதமான பொருள்கள் சிலது சிறிசா இருக்கு, சிலது பெருசா இருக்கு, ஒன்றாக இருந்தாலும் அநேகமாக இருக்கிற தன்மையை அடையிறதோ அப்படியே இந்த உலகத்துல எப்படின்னா ஏகஹா ஸ்வயம் ஜோதிஹி நித்யஹா அந்யஹா நிர்குணஹா ஆத்மா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏகஹா அப்படின்னா இரண்டு இல்லாதவர், ஒருவரே. ஸ்வயம் ஜோதிஹி ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, நான் உள்ள ஒளிச்சுண்டே இருக்காது. நித்யஹா அழிவில்லாதவர், அந்யஹா சரீரத்தை விட்டு வேறானவர், நிர்குணஹா குணத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட அவர் ஆத்ம சிருஷ்டைஹி குணைஹி தன்னால் உண்டு செய்யப்பட்ட குணங்களாலேயே தத்கிருதேஷு பூதேஷு பகுதா ஈயத்தே தன்னால் உண்டு செய்யப்பட்ட மனுஷன் முதலான உடம்புகள்ல அநேக விதமாக தெரியறது நமக்கு இல்லையா? அந்த நேரத்துல கம்சனால அப்போ என்ன அர்த்தம், கம்சனால கொல்லப்பட்ட தன்னோட புத்திரர்களை நினைச்சுண்டு அழுதுண்டே ராமகிருஷ்ணர்கள் கிட்ட வந்து சொல்றாளாம் தேவகி. இப்படி வசுதேவர் பேசிட்டு இருக்கும் போது தேவகி வந்துட்டு அவள் தன்னுடைய 6 குழந்தைகளை பார்க்கலையேங்கிற ஒரு வருத்தம். அதனால பகவான் கிட்ட கேக்குறா, தேவகி தன்னோட குழந்தைகிட்ட கேக்குறா, அம்மா ஆனவள். தேவக்யுவாச்ச ராம ராமா பிரமேயாத்மன் கிருஷ்ண யோகேஸ்வரேஸ்வர வேதாஹம் வாம் விஸ்வஸ்ருஜாம் ஈஸ்வராவாதி பூருஷோ. ஹே ராம, ஹே பலராமா, ஹே கிருஷ்ணா, அப்பிரமேயாத்மன் யாராலும் அறிய முடியாத ஹே கிருஷ்ணா, வேதாகம் வாம் விஸ்வஸ்ருஜாம் நீங்கள் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுவர்கள் அப்படின்னு எனக்கு தெரியும். ஈஸ்வரனும் நீங்கள் தான், மூல புருஷரும் நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் முன்னாடி உங்களுடைய குருவான சாந்தீபனி முனிவருக்கு பித்ருலோகத்திலிருந்து குரு தட்சிணியாக அவருடைய இறந்த மகனை கொண்டு வந்து சேர்த்தீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியும். கம்சனால கொல்லப்பட்ட என்னுடைய புத்திரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா, சோ அதனால அவளுக்கு அந்த 6 குழந்தைகள் என்ன ஆனார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவர்களை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு தேவகி கேட்கிறான். தன் அம்மா கேட்கறதுனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் சுதல லோகத்துக்கு போகிறார்கள். இவர்கள் வந்தது தெரிஞ்சு அங்க இருக்கிறதோ பலிச்சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பகவானே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து நமஸ்காரம் செய்யறார். அவர்களுக்கு எல்லா சத்காரமும் செய்யறார். பாதங்களை எல்லாம் அலம்புறார். அந்த தீர்த்தத்தை தானும் சிரசுல தாங்கிக்கிறார். தன்னுடைய மற்ற பந்துக்களுக்கும் செய்யறார். அப்போ அவர் சொல்றார், என்ன பாக்கியம் எனக்கு, நீங்களே இங்க வந்திருக்கிறீர்களே. பலிருவாச்ச நமோ நந்தாய பிருஹதே நம கிருஷ்ணாய வேதசே சாங்கிய யோக விதானாய பிரம்மணே பரமாத்மனே நமஸ்து அனந்தாய பிருஹதே. பிருஹதே நீங்கள் எப்படிப்பட்டவர்? அவர் பலராமரை சொல்றார்.
தன்னுடைய 1000 படங்கள்னால பூமியை தாங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் மகானாக இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் ஆதி சேஷ ரூபியான பலராமனுக்கு நமஸ்காரம். வேதசே சாங்கிய யோக விதானாய பிரம்மணே பரமாத்மனே கிருஷ்ணாய நமஹா. அவர் எப்படிப்பட்டவர் கிருஷ்ணர் அப்படின்னா, உலகங்களை சிருஷ்டித்தவர், சாங்கியம் யோகம் எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர், பரமாத்ம ஸ்வரூபியா இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கும் என்னுடைய நமஸ்காரம். உங்கள் 2 பேரோட தரிசனம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிராணிகளுக்கெல்லாம் ரொம்ப துர்லபமாச்சே, கிடைக்கவே கிடைக்காதே. ஆனாலும் உங்களுடைய கிருபை இருந்ததுன்னா அதுவும் எளிதில் கிடைக்க வேண்டியது தானே. அப்படி உங்களோட கிருபையினால உங்களோட தரிசனம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட எல்லா ஜீவர்களுக்கும் ஈசனாகி ஹே ஸ்ரீ கிருஷ்ணா, எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்கள், எங்களை பாபமற்றவர்களாக ஆக்க வேண்டும் அப்படின்னு பலி சக்கரவர்த்தி கேட்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவானுவாச்ச ஆசன் மரீச்சே ஷட்புத்ராஹ பூர்ணாயாம் பிரதமேந்தரே தேவாः கம் ஜஹசுர்வீக்ஷ்ய சுதாம்யபிதுமுத்யதம். பிரதமே அந்தரே, முதலாவதான ஸ்வயம்புவ மன்வந்தரத்துல மரீச்சேகே ஊர்ணாயாம், மரீச்சி மகர்ஷிக்கும் ஊர்ணை அப்படிங்கிற அவருடைய பத்தினிக்கும் ஷட்புத்ராக ஆசன், அவர்களுக்கு 6 புத்திரர்கள், 6 மகன்கள் இருந்தார்கள். தேவாகா ஸ்துதம் யபிதும் உத்யதம் கம் வீக்ஷ்ய ஜஹசுஹு. கம்னா இங்க பிரம்மதேவரானவர் தன்னுடைய சரஸ்வதியோட இருக்கிறதை பார்த்துட்டு அவர்கள் ஜஹசுஹு ரொம்ப பரிகாசம் செய்தார்கள். அதனால என்னாச்சு, அவர்கள் இந்த செய்த தப்பினால அவர்களை உடனே ஆசுர யோனியை அடைந்தார்கள். அப்போ ஹிரண்யகசிபுவுக்கு பிறந்த அவர்கள் யோக மாயையினால கொண்டு வரப்பட்டு தேவகியிடம் பிறக்கிறார்கள். பிறகு கம்சனால அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். தன்னுடைய புத்திரர்களை பற்றி இப்பொழுதும் என்னுடைய தாயான தேவகி ரொம்ப வருத்தப்படுகிறாள். இதையே தான் பிரணேஷ்யாமஹா மாத்ருஷோகாபனுத்தையே ததஷாபாத் விநிர்முக்தா லோகம் யாஸ்யந்தி விஜ்வராஹா. அதனால அவர்களை நாங்கள் இப்பொழுது அழைத்து கொண்டு போகிறோம். ஏன்னா மாத்ருஷோகாபனுத்தையே, என்னுடைய அம்மாவுடைய சோகமானது போக வேண்டும். அதை போக்குவதற்காக இந்த 6 குழந்தைகளும் உன் லோகத்தில் இருக்கிறார்களே, அவர்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன். அப்ப அவர்களுக்கு சாபமும் விமுக்தியாகும். அப்புறம் அவர்கள் தேவலோகம் போவார்கள். விஜ்வராக, துக்கம் இல்லாதவர்களாக அவர்கள் தேவலோகம் செல்லட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஸ்மரோத்கீத பரிஷ்வங்கஹ பதங்கஹ க்ஷுத்ரபிருத்கிருணி ஷடிமே மத்பிரசாதேன புனர்யாஸ்யந்தி சத்கதிம். 6 குழந்தைகளுடைய பேரை சொல்கிறார். ஸ்மரன், உத்கீதன், பரிஷ்வங்கன், பதங்கன், க்ஷுத்ரபிருத், கிருணி, இப்படி இந்த 6 பேர்களும் புனர்யாஸ்யந்தி சத்கதிம், நல்ல கதியை அடைவார்கள், அவர்களை என்னுடன் அனுப்பிவிடு அப்படின்னு கேட்கிறார். இப்படி சொல்லிட்டு பகவான் கேட்டா பலி சக்கரவர்த்தி இல்லைன்னா சொல்ல போறாரு, அதனால கூட்டிட்டு போறார். இப்படி சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த 6 பேரையும் துவாரகைக்கு வந்து தன்னோட அம்மா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார். தேவகிக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தைகளை பார்த்ததுல கட்டி பிடிச்சுட்டு அழறா. அப்போ அவர்களும் தன் அம்மா, அந்த 6 பேர் வந்தவர்களும் தன்னுடைய அம்மா, அப்பா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், பலராமர் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்களும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தேவலோகத்துக்கு சென்று அடைகிறார்கள். இப்படி அளவற்ற வீரியமுள்ள ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட ஆச்சரியங்களானது முடிவில்லாதவைகளாகவே இருக்கிறது. அப்ப ஸ்ரீ சுகர் சொல்றார் பரீட்சித் மகாராஜாக்கு, ஸ்ரீ சுக உவாச்ச யஇதம் அனுஷ்ருணோதி ஸ்ராவயேத்வா முராரேஹே சரிதம் அமிர்த கீர்த்தேஹே வர்ணிதம் வியாசபுத்ரைஹி ஜகதகபிலதலம் தத்பக்த சத்கர்ணபூரம் பகவதி கிருதசித்தஹ யாதி தத்க்ஷேமதாம. வியாசபுத்திரஹா வர்ணிதம், வியாசபுத்திரரான சுகரால வர்ணிக்கப்பட்ட அலம் ஜெகதகபிதம், ஜகத்து அகபித்து, பாக்கி இல்லாமல் ஒரு அகம், இந்த பாப்பமே பாக்கி இல்லாம இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு பாபத்தை போக்கடிப்பதும் தத்பக்த சத்கர்ண பூரம், தன்னுடைய பக்தர்களான சத் ஜனங்களுக்கு, நல்ல ஜனங்களுக்கு கருணாபரணம் போன்ற அமிர்த கீர்த்தேகே, அழிவில்லாத கீர்த்தியுடைய, யாருடைய கீர்த்தினா முராரேகே, முரன் அப்படிங்கிற அசுரனை கொன்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட இதம் சரித்தம், இந்த சரித்திரத்தை யஹ அனுஷ்ருணோதி, யாரு கேட்கிறார்களோ, வா ஸ்ராவயேத், இல்லை கேட்கும்படி செய்கிறாரோ, பகவதி கிருத சித்தகா, பகவானிடத்தில் தன்னுடைய மனதை செலுத்தியவனாய்,
தத் க்ஷேமதாமம் யாதி, யமபயம் இல்லாத வைகுண்ட லோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இதுக்கு ஒரு பலஸ்ருதியும் சொல்லி முடிக்கிறார் ஸ்ரீ சுகர். இப்படியாக 85வது அத்தியாயம் முடியறது ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல. இன்னும் கிருஷ்ண லீலைகள் தொடரும். ஸ்ரீ குருபியோ நமஹா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.